Hi friends, welcome to my channel Jenny Stitching. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது ஒரு நைட்டிக்கு நெக் லேஸ் வச்சு எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கறோம். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விசிட்டர்ஸ் கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப என்னோட வீடியோஸ் எல்லாம் ஈஸியா உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேட்ச் ஒர்க் ரெடி பண்றேன். அந்த பேட்ச் ஒர்க்குக்கு கேன்வாஸ் ஷீட்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்கோட ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 5.5 inches நெக்கோட ஹைட் இருக்கிற மாதிரி வி நெக் எடுத்துக்கிறேன். வி நெக் எடுத்துட்டு ஒரு சின்ன பேட்ச் ஒர்க்குக்கு 1 inch கேப்ல ஒரு வீதி எடுத்து நம்ம நார்மலா சுடிதார்க்கெல்லாம் நீங்க சுடிதார் பிளவுஸ்க்கெல்லாம் எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மெத்தட்ல தான் இதுவும் நான் ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து கட் பண்ண போர்ஷன்ஸ் மட்டும் என்னோட வீடியோ வந்து கிளியர் இல்ல, சோ அதனால இதை அப்டேட் பண்ண முடியல. ஓகே, நான் ஸ்டிச்சிங்ல இருந்து காமிச்சிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி சைட மட்டும் ஃபர்ஸ்ட் மடிச்சு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் எதுக்காக நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டின்னு சொல்றது கொஞ்சம் நமக்கு நெக் போர்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். சோ இப்போ நீங்க வந்து பேட்ச் ஒர்க் இல்லாம நார்மலா சுடிதாரோட நெக்க டிசைன் பண்ணிட்டு அதுக்கு மேல லேஸை வச்சு அட்டாச் பண்ணலாம். அப்படி பண்ணா கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்கன்வீனியன்ஸா இருக்கும். சோ அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேல நைட்டியோட லேஸ் வச்சு அட்டாச் பண்றோம். சோ இந்த மாதிரி மடக்கி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க, டாப் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்த நைட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுங்கிற வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவா இருக்கும். இது வந்து அந்த நெக்கோட டிசைன் மட்டும் இந்த வீடியோல போட்டிருக்கிறேன். நார்மலா உங்களோட ஹைட் விட்த் வச்சு நைட்டியோட நெக் கட் பண்ணாம நைட்டிக்கு உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் மார்க் பண்ணிட்டு பாடி போர்ஷன் ஃபுல்லா கட் பண்ணிக்கோங்க. நெக்கை மட்டும் கட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இப்போ நான் அந்த கட் பண்ணியிருக்கக்கூடிய பீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய பீஸையும் நம்மளோட நைட்டிக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாடி போர்ஷனையும் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த நெக் பார்ட் கரெக்டா நம்மளோட நைட்டிக்கு சென்டர் கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்மளோட நெக் பேட்ச் ஒர்க்கையும் நம்மளோட நைட்டி கிளாத்தையும் ரெண்டையும் சேர்த்த மாதிரி நெக் வரக்கூடிய போர்ஷன் கரெக்டா வச்சுட்டு நம்மளோட வி நெக் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கூடிய வி நெக்கை மட்டும் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் போட்டுட்டு உள்ள இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பேட்ச் ஒர்க் அப்படியே டர்ன் பண்ணி நம்மளோட நைட்டி கிளாத்தோட நல்ல பக்கத்துல வர்ற மாதிரி எடுத்திருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சைடை மட்டும் டர்ன் பண்ணக்கூடிய பிளேசஸ் சின்ன சின்ன ஸ்லிட்ஸா கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே டர்ன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த பேட்ச் ஒர்க் மேல அப்படியே வச்சு நம்ம ஒரு டாப் ஸ்டிச்சிங் போடுறோம். டாப் ஸ்டிச்சிங் போட்டுட்டு அகைன் ஃபர்ஸ்ட் நெக்கோட ஓரத்துலயும் தென் அந்த பேட்ச் ஒர்க்கோட ஓரத்துலயும் ரெண்டு சைடும் நம்ம டாப் ஸ்டிச்சிங் சிங்கிள் ஸ்டிச்சிங் ரெண்டு ஸ்டிச்சிங் போட்டிருக்கிறோம். ஓகே, என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. டெய்லரிங் வீடியோஸ் இருக்கு, ஆரி ஒர்க்கோட பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்றது, சுடிதார் ஸ்டிச் பண்றது, நைட்டி ஸ்டிச் பண்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் நேமை சர்ச் பண்ணிட்டு அதுல வீடியோஸ் நீங்க கிளிக் பண்ணா போதும் என்னோட சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே நீங்க பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஹைலைட்டே நம்ம இப்போ நான் எடுத்துருக்க பாத்தீங்கன்னா ஒரு 1.5 inch வீதி உள்ள லேஸ். இந்த லேஸை வச்சு அப்படியே நம்ம அட்டாச் பண்ணி நம்மளோட நைட்டிக்கு நெக்கை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதான் இதுல லேஸ் யூஸ் பண்ணி எப்படி நைட்டிக்கு நெக் டிசைன் பண்றது, அதான் இதோட ஹைலைட்டு. ஸோ இந்த பாருங்க, இந்த மாதிரி
ஃபர்ஸ்ட் நீங்க அப்படியே வச்சு ஒரு ஓரமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா லேஸை வச்சு அட்டாச் பண்றேன். டர்னிங்ஸ் வரும்போது அந்த லேஸை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மடிப்பு மடிச்சு அதுக்கேற்ற உங்களோட டிசைன் நெக்கோட டிசைன் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து நீங்க டர்ன் பண்ணா மட்டும்தான் அந்த லேஸோட ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல நீங்க அதுல ஒரு சின்ன மடிப்பு கொடுக்காம அப்படியே டர்ன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுருக்கு சுருக்கா நிக்கும். ஸோ அதனால ஒரு சின்ன மடிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸா ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. 2 சைடும் 2 ஓரத்தையுமே ஸ்டிச்சிங் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க நம்மளோட டிசைன்க்கு ஏத்த மாதிரி நைட்டியோட லேஸ் வந்து எந்த மாதிரி நமக்கு டிசைன் வேணும்னாலும் நம்ம மடக்கி மடக்கி வச்சு ஸ்டிச் போட்டா பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் ஒயிட் கலர் லேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்க ஃபினிஷிங் வரப்ப இந்த நெக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த லேஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து 15 ருபீஸ் தான். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்கி ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் நீங்க உங்களோட நைட்டி மெட்டீரியல் வாங்கி அதுல ஸ்டிச் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விசிட்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பாக்ஸ் சேனல் நேம் என்னோட சேனல் நேம் ஜினிஸ் ஸ்டிச்சிங் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெட் கலர் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching my videos. Please subscribe Jini Stitching. ஓகே, இனி என்ன பண்ண போறோம்னா இப்போ ஒரு சைடு ஃபுல்லாவே நம்ம ஸ்டிச்சிங் போட்டாச்சு. அதோட லேஸோட இன்னொரு சைடும் அதே மாதிரி கண்டினியூஸா ஃபினிஷிங்கா நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்தா மட்டும் பெர்ஃபெக்ட்டா நிக்கும் நமக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching my videos. Please subscribe Jini Stitching.